நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா? ஸ்கேம் பண்ணாதீங்க, ரீஃபண்ட் பண்ணுங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, என் காசே வேஸ்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்காம உங்களோட ஜேர்னி வந்துட்டு பீஸ்ஃபுல்லா மூவே ஆகாது. ஏன்னா சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதே ஒரு 10 பேரை ஸ்கேம் பண்ண போறாங்க அப்படின்ற நோக்கத்துல தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க லாஸ்ட் வீக் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கிளைண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 6 hours டிலே ஆயிடுச்சு ரிப்ளை பண்றதுக்கு. அதனால என்னோட இன்னொரு கிளைண்ட் வந்து என்ன ரொம்ப அபியூசிவா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க, வாய்ஸ் நோட், வெர்பல் அபியூஸ் ரொம்ப பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துலயுமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே பேசுறது ஒரு விமன் தான். ஒரு விமன் தான் இன்னொரு விமனை பார்த்துட்டு நீ ஸ்கேம் பண்ற, ஏமாத்துற அப்படின்னு சொல்றாங்கன்றத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குன்னு காசை கொடுத்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு தோணும். நீங்க வந்துட்டு பே பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா நீங்க அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு thousands questions இருக்கு, நீங்க அதை தாராளமா கேட்கலாம். ஆனா அவங்க ஸ்கேம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு மட்டும் வராதீங்க. அந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆயிடுதுன்னா